ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். 2 கப் மீல் மேக்கர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ண ஹாட் வாட்டர் ஊத்தி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா mix பண்ணி விட்டுறலாம். இத வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம். சோ இந்த டிஷ் வந்து ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. இதுல 50 ml sunflower oil ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நாம பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஸ்டார் அன்னாசி ஆட் பண்ணிருக்கோம். அன்னாசி பூவும் ஆட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மீடியம் சைஸ்ல ஒரு 4 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணிருக்க ஆனியன் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். பிரியாணிங்கிறதுனால கோல்டன் கலர்ல வந்தா உங்களுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்டே நல்லா இருக்குங்க. இதை நம்ம முழுமையா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மேல ஃப்ரீசர்ல இருந்ததுனால உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அதிகமான குவாண்டிட்டி இருக்கிற மாதிரி தெரியும். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் பழுத்த பச்சை மிளகாவா ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். இதுல நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு இன்கிரீடியன்டா சேர்க்கணுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கர் இதுல ஃபுல்லா கொஞ்சமா ஆட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாவோட எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம இதுலயே கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்று சேர ஃபுல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 சுண்டுக்கு 2 செம்பு தண்ணி வச்சா கரெக்டா இருக்குங்க. 3 சுண்டு தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு லெமன் ஆட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம லெமன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல 2 லெமன் எடுத்து நல்லா ஸ்வீஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. லெமன் வாட்டர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு சீட்ஸை நம்ம தனியா எடுத்துடணும். நம்ம கொஞ்சமா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மார்னிங்ல குழந்தைங்களுக்கு காலைல ஏதாவது குயிக்கா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே தாளிச்சு விட்டுருலாங்க. ரொம்ப குயிக்காவே நீங்க குக்கர்ல செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. நம்ம கொஞ்சமா மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சோனையும் நம்ம வந்து கொஞ்சமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் ஆட் பண்ணி பிரியாணி செய்யறோம். சோ இந்த மீல் மேக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மீல் மேக்கர்ல உங்களுக்கு பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் இருக்கு. சோ இந்த புரோட்டீன் வந்து ஹை லெவல்ல இருக்கிறதுனால உங்க மசில்ஸ் growthக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல் அதாங்க இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது லாங் லாஸ்டிங் எனர்ஜிங்க. இது உங்களுக்கு பசி இருக்காது. ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஃபில்லிங்காவே இருக்கும். எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா உமன்ஸ்க்குமே இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க. சோ இதனால அவங்க பல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. சோ இந்த சோயா சங்க்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குதுங்க. மட்டும் இல்லங்க உங்க உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இப்ப நம்ம ஆட் பண்ண ரைஸ் எல்லாம் ஒன்னு சேர நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ்கட் நல்லா செக் பண்ணிட்டு பிரஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 2 விசில் வச்சிடலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு சைடிஷா சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து விசில் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பிரியாணி. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. நல்லா ஊற வச்சு செஞ்சோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியா நல்லா வருங்க. சூப்பரா வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் இதை ஒரு ஹாட் பாட்ல சர்வ் பண்ணி எடுத்துடலாம். மீல் மேக்கர்ல உங்களுக்கு அயன் அண்ட் கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால போன ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க தாராளமா சாப்பிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ஃபேட் தான் இது. அதுலயே நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ஹெல்தியான டிஷ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.